நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அண்ட் தென் டாக்ஸானமி. ரெண்டு டாபிக் பார்க்க போறோம், ஆஞ்சியோஸ்போம்கள் மற்றும் வகைப்பாட்டியல் அப்படிங்கிற தலைப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஒரு மனிதன் என்பவன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தா நம்ம வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருப்போம், ஒரு உதாரண மனிதர்களாக முழுமையான மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்தெந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து எப்படி நம்மளுடைய லைஃபை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். பிகாஸ் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் இப்போ மட்டும் கிடையாது, நம்ம சைல்ட்ஹுட் ஸ்டேஜும் சரி, அடுத்தது ஒரு நம்மளுடைய இளைஞர்கள் பருவமாகட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டேஜ்லயுமே நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன கான்செப்ட். நமக்கு வந்துட்டு எப்பொழுதுமே எந்த லெவலுக்கு போனாலும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா அடக்கம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவையடக்கம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழுமையான மனிதன் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டானதுதான் இது. உங்களுக்கு இப்ப தெரிஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பாக ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க இப்ப லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணணும், எல்லா இடத்துலயுமே அடக்கமோடு இருக்கணும், அமைதியா இருக்கணும். சபையடக்கம் தேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன தெரிஞ்சாலும் பெரியவர்கள் முன்னாடியும் சரி, மற்றவர்கள் முன்னாடியும் நம்ம ரொம்ப என்னது எடுத்தெறிஞ்சு பேசாம அமைதியாக இருக்கணும். அதே போல ஆணவம், கோவம், ஆணவம் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோட எப்பயுமே எல்லாம் தெரிஞ்சாலுமே அமைதியா எல்லாத்தையுமே கத்துக்க கூடிய நல்ல ஒரு எண்ணத்தோட இருக்கணும். அந்த எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விட உயர்ந்தவனா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த குணத்தை தான் என்ன சொல்லுவோம், ஆணவம் அப்படின்னு சொல்லுவோம். அது கண்டிப்பா இருக்கவே கூடாது. அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா? கிடைக்கிற ஒரு விஷயத்தையே நம்ம ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் நமக்கு கண்டிப்பா இருந்தா நம்ம அப்ப சக்சஸ்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு வரலாம். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஆனா இது இது தேடல் இருக்கணுமே தவிர திருப்தியே இல்லாம இருக்கக்கூடாது. இது எனக்கு போதாது, இது வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருந்தோம்னு சொன்னா நம்மளால சக்சஸ் அப்படிங்கறது நம்மள கொண்டு வர முடியாது. எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் சரியான முடிவாக நம்ம எடுக்கணும். தீர்மானம் எடுப்பதில் நம்ம வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப திடமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். நம்ம எந்த ஒரு டெசிஷன் மேக்கர், குட் டெசிஷன் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ கரெக்டா இது இப்படிதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இத சரியா முடிவெடுக்க கூடிய திறமை இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், லைஃபை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் சக்சஸ்ஃபுல்லாவும் கொண்டு போக முடியும். நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது எவ்வாறுமே எப்பொழுதும் தூய்மையா இருக்கணும். நல்ல எண்ணத்தோட எல்லா செயல்களையுமே செய்யணும். தீமைங்கிறது, மத்தவங்களுக்கு கெடுதல்ங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே வரக்கூடாது. அத ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க்குக்காகவாவது நம்ம யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் எப்பயும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நன்மையோட எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல எண்ணத்தோட இருந்தோம், எண்ணம் தூய்மையா இருந்ததுனாலே நம்மளால என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு ரோல் மாடலான ஒரு கேரக்டரா இருக்க முடியும். அது போல நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரிசமமாக ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியணும், பாவிக்கணும். ஒரு கஷ்டம் வந்துருதுன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றது, சக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இல்ல. சு நிறைய சுகங்களாகட்டும், நிறைய வருத்தங்களாகட்டும், என்ன வந்தாலுமே ஈக்குவலா நம்ம அத என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில இதுவும் வரும், கண்டிப்பா ஈஸியா எடுத்துக்கணும். ஓகே, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இதுல இருந்து எப்படி ஓவர் டேக் பண்ணி
போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், சக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்டா நம்ம எல்லா விஷயங்களையுமே எப்பொழுதும் நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். எப்போதும் எல்லா இடத்துலயுமே நமக்கு அமைதியா அடக்கத்தோட இருக்கணும். என்ன உயர உயர பறந்தாலும் நம்ம எப்பேற்பட்ட நம்ம நிலைக்கு போனாலும் இந்த ஆணவம் அகம்பாவம்ங்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது. சாட்டிஸ்பாக்சன், திருப்தி, எதையுமே அம்மா கொடுத்தாலும் சரி என்ன செஞ்சாலும் ஓகே, இது நல்ல விஷயம், இது திருப்தி போதுமா அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம் வந்தாலே அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் கான்பிடென்ட்டா கரெக்டா எடுக்கணும். எண்ணங்கள் எப்பொழுதும் தூய்மையா இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே ஈக்குவலா நம்ம என்ன பண்ணணும், மதிப்பு கொடுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் ஆன. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுக்குமே என்னுடைய என்னை பார்த்து இத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம் இல்லையா? அப்படிதான் நம்மளும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஒரு 2 அல்லது 3 கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நம்மால எல்லா இடத்துலயுமே சக்சஸ், நல்ல பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்டா, என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது ஆஞ்சியோ அப்படின்னு சொன்னா க்ளோஸ்டு, மூடிய விதை தாவரம் அப்படின்னு தான் மெயினான இதுல இருக்கக்கூடிய மீனிங். என்னன்னு கேட்டா, நம்ம ஆஞ்சியோஸ்போங்கிற டேர்ம் வந்து நமக்கு ஒரு கிரீக் வேர்டு, மூடிய க்ளோஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அப்ப க்ளோஸ்ட் அப்படின்னாலே என்னது, இது மாதிரி க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பெர்மா அப்படிங்கிறது சீடு. அப்ப இது என்னது, க்ளோஸ்டு சீட் அப்படிங்கிறது தான் இதனுடைய நமது மெயினான ஒரு இதுல இருக்கக்கூடிய கருத்து. ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு மூடிய விதை இலை தாவரங்கள் அப்படிங்கிறது தான். சோ இத நம்ம 3 வகையா இந்த செடிகளை நம்ம பிரிக்கலாம். என்னென்ன வகையான செடின்னு சொன்னா, நம்மள சுத்தி எல்லாமே சின்ன குறும் செடியும் இருக்கு, துளசி மாதிரி இருக்க செடி இருக்கு, அதே போல ரோஜா செடி இருக்கு. சோ ரோஜாங்கிறது இல்லது செம்பருத்தின்னு எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும், கொஞ்சம் வளர்ந்ததா இருக்கும். அடுத்தது நம்ம வேப்ப மரம். இப்ப இது 3க்கு உண்டான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுதா? சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள், இப்படி 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஓகே, சின்ன செடி அப்படின்னா துளசி எடுத்துக்கலாம், கத்தரி செடி, தக்காளி செடி, ரோஜா செடி, இது எல்லாமே என்னது, சின்ன செடிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதர் செடிகள் அப்படின்னு சொன்னா அடுத்த வகையில இருக்கக்கூடியது நம்ம ஹைபிஸ்கஸ் ஃபிளவர், செம்பருத்தி பூ இருக்கக்கூடிய அந்த ஒரு செடி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பெருசா எடுத்துக்கிறது நம்ம மாமரம், புளிய மரம், தென்னை மரம், வேப்ப மரம், இந்த மாதிரியான பெரிய பெரிய மரங்கள், இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், மரம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இந்த மாதிரி 3 வகையாக நம்ம செடிகள் அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். ஓகே, சோ இதுல எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட், ஒவ்வொன்றிலையும் எந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து. ஹெர்ப், ஷ்ரப் அண்ட் ட்ரீ. ஹெர்ப், ஷ்ரப் அண்ட் ட்ரீ, இந்த 3 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். ஹெர்ப்ஸ்ங்கிறது இந்த துளசி, தும்பை, ரோஜா, கத்தரி. ஷ்ரப் அப்படிங்கிறது இந்த மாதிரி செம்பருத்தி செடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள். பெரிய மரங்களை நம்ம என்ன சொல்லலாம், ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாத்துலயுமே நமக்கு என்னன்னு கேட்டா, சைலம் ப்ளோயம் அப்படிங்கிறது நமக்கு நன்கு வளர்ச்சி அடைந்து இருக்கக்கூடியது, டெவலப்டு வாஸ்குலார் டிஷ்யூஸா இருக்கக்கூடிய சைலம் ப்ளோயம் அப்படிங்கிறது இதுல என்ன இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இவ எல்லாத்துலயும் இருக்கிறது சைலம் அண்ட் தென் ப்ளோயம், நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும். அண்ட் தென் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இன் these three divisions contains different நம்ம root and then நம்ம எதெல்லாம் டிவிஷனா பிரிப்போம் இல்லைங்களா, இலை, தண்டு, and then அதுல இருக்க
இருக்கக்கூடிய வேர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? சோ கண்டிப்பாக அது எல்லாமே இதுல தனித்தனியாக பிரிக்கலாம். எல்லா செடிகளுக்குமே வேர் இருக்கும், தண்டு இருக்கும், இலைகள் இருக்கும், பிரான்ச்சஸ் அதனுடைய பிரிவுகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நன்கு வளர்ச்சி அடைந்த திசுக்கள் இருக்கும். அதே போல சைலத்துல நம்ம தனித்தனியாக பேரன் கைமா, குளோரன் கைமா அதெல்லாம் இருக்கு இல்லையா? சைலம்ல பார்த்தா சைலம், டியூப், ட்ரக்கிட், சைலம், பேரன் கைமா இது எல்லாமே சைலத்துல இருக்கும். ப்ளோயம் அப்படின்னு சொல்லும் போது ப்ளோயத்துல நமக்கு வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ளோயம் பேரன் கைமா அதுல இருக்கக்கூடிய செல் ப்ளோயம் செல்னு தனித்தனியா இருக்கும். சோ இந்த ஃபைபர்ஸ் இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய தன்னுள் அடக்கிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இதை எப்படி நம்ம ரெண்டு வகையா ரெண்டு டிவிஷன் மிகப்பெரிய டிவிஷனா நம்ம பிரிக்கலாம்னா இருவிதை இலை தாவரம் ஒரு விதை இலை தாவரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். க்ளோஸ்டு சீட் தான். சோ க்ளோஸ்டு சீட்லயே நம்ம ரெண்டு டிவிஷனா சொல்றது டைகாட்டிலிடன், மோனோகாட்டிலிடன். சோ இரு விதை இலை ஒரு விதை இலை. சோ இது நம்ம வந்துட்டு எளிதாகவே நம்மளால பார்க்க முடியும். நம்ம பார்க்கக்கூடிய டெய்லியுமே நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வகையான தாவரங்கள்லயுமே எது ஒரு விதை இலை எது வந்துட்டு இரண்டு விதை இலை இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனுடைய அமைப்பை வச்சே நம்மளால என்ன பண்ண முடியும், எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அதனுடைய வளர்ச்சி அந்த விதையிலிருந்து வரக்கூடிய அந்த இலையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். டைகாட்டிலிடன்ஸ் அண்ட் தென் மோனோகாட்டிலிடன்ஸ். இப்படி ரெண்டு டிவிஷனா நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம மேஜரா பிரிக்கலாம். ஓகே, டைகாட்டிலிடன் அண்ட் தென் மோனோகாட்டிலிடன் இரு விதை இலை மற்றும் ஒரு விதை இலை அப்படின்னு. சோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு பிளான்ட்லாம் என்ன அப்படின்னு கேட்டா இதுதான். இந்த மாதிரி ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல நிறைய வகையான பூக்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலயும் இது எல்லாமே என்னது ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள். அதுல இருக்கக்கூடிய ஒரு தாவரங்கள்ல வரக்கூடிய பூக்கள் அதனுடைய இலைகளினுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் இருக்கும். சோ இப்ப நம்ம பார்த்தது இந்த மோனோகாட்டிலிடன் அண்ட் தென் டைகாட்டிலிடன். சோ இது எக்ஸாம்பிள் மோனோகாட்டிலிடன்ங்கிறது கார்ன், டைகாட்டிலிடன் அப்படிங்கிறது பீன்ஸ் பட்டாணி. ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய சீடை பாருங்க, இதுல இருக்கக்கூடிய சீடு ஒவ்வொன்றுலயுமே இந்த சீட்ல இருந்து எப்படி டிவிஷன் நமக்கு பிரியுது. இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் அப்படிங்கிறது எப்படி நமக்கு பிரிஞ்சிருக்கு, ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒரு சீட்ல இருந்து வரக்கூடிய லீவ் எப்படி இருக்கு, இரண்டு விதை இரண்டு பிரிவுகளாக நமக்கு பிரிஞ்சு இருக்கு இல்லையா? சோ அந்த பிரிவு தான் நம்ம இரு விதை இலை சொல்றோம். விதைங்கிறது ரெண்டு விதையோட இருக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்க, சீட் கோட் இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் எண்டோஸ்போம். டூ காட்டிலிடன் ரெண்டு விதையில இருக்கக்கூடியது. மோனோகாட்டிலிடன்ல நமக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் லீவ் அப்படிங்கிறது ஒரே ஒரு இலையோட தான் வரும். சோளம் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். விதையினுடைய உரை எண்டோஸ்பெர்ம் பாட்டு இதுதான். சிங்கிள் காட்டிலிடங்கிறது ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் இதுல இருந்து வளரும். மோனோகாட்டிலிடங்கிறது ஒரு விதை இலை, விதையிலிருந்து ஒரு இலை மட்டுமே நமக்கு வரக்கூடிய அமைப்போட இருக்கும். ஓகே, சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். மோனோகாட்டிலிடன் டைகாட்டிலிடன் பாருங்க, இதுதான் ஒரே ஒரு சீடு. இதுல என்ன மாதிரி இருக்கும், இதுதான் இதனுடைய வெயின்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ரெண்டுலயுமே என்னென்ன வித்தியாசம் இருக்கும், மோனோகாட்ஸுக்கும் டைகாட்ஸுக்கும் இருக்கக்கூடியது. இதுல பாருங்க ரெண்டு லீஃப் அப்படிங்கிறது வருதா, ஷோ இதனுடைய வெயின்ஸ் இதனுடைய இலையில இருக்கக்கூடிய நரம்பு அமைப்பு வேறுபாடு. அதே போல அதுல இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் இதழ்கள் என்பது ஒவ்வொன்றுக்கும் 4 அல்லது 5 தான் இருக்கும். இது நிறைய இருக்கும். இந்த மாதிரி பிரிவாட நமக்கு வந்து தனித்தனியா 3 4 அந்த மாதிரியான பிரிவோட ஒவ்வொரு பிரான்ச்சஸும் இருக்கும். அதுதான் நமக்கு மோனோகாட்டிலிடன்ஸ்க்கும்
டைகாட்டிலிடனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. ஒவ்வொரு செடிகளும் அதுல இருக்கக்கூடிய இலை நரம்புகள்ல வித்தியாசம் வரும். பூக்களினுடைய அமைப்புகள்லையும் நமக்கு என்ன இருக்கும், வித்தியாசம் அப்படிங்கறது நம்மளால விஷுவலா இதுல ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல இருந்தே நம்ம ஒரு வித இலை எது, இரண்டு வித இலை எது அப்படிங்கறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இரண்டு வித இலை அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு லீஃப் இருக்கும். அது போல அதுல மெயினா இருக்கிறது ரூட் அப்படின்னு சொன்னா என்ன ரூட் இருக்கும்னு கேட்டா டேப் ரூட். டேப் ரூட் அப்படிங்கிறது என்னது, ஆணிவேர் சல்லிவேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டேப் ரூட் அப்படிங்கிறது என்ன அமைப்பு, ஆணிவேர் தொகுப்போடு இருக்கக்கூடியதுதான் இருவிதையிலை தாவரங்களினுடைய அமைப்பு. அண்ட் தென் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம என்ன பார்த்தோம் இப்போ, இதுல 4 அல்லது 5 தனித்தனியான இதழ்கள் அதுல கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கும். சோ டெட்ராமெரஸ் அல்லது பென்டாமெரஸ் அப்படிங்கிறது. பாலினேஷன் அப்படிங்கிறது எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு இன்செக்ட்ஸ் மூலமாக. போலினேஷன் அப்படின்னா என்னது, மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மகரந்த சேர்க்கை என்பது எதன் மூலம் நடைபெறும், இன்செக்ட்ஸ். நமக்கு அதுல சின்ன சின்ன பூச்சிகள், வண்டு, இப்போ தேனி அப்படின்னு சொல்றோம், சின்ன வண்டுகள்லாம் அந்த பூக்கள் மீது அமர்ந்து என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய அந்த தேனை உறிஞ்சிட்டு அது உட்கார்ந்து அடுத்த ஒரு பூக்கு போகும்போது அந்த மகரந்த துகளாகப்பட்டது ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். சோ that kind of pollination is called as insect pollination. சோ போலினேஷன்ங்கிறது பூச்சி மூலமாக, காற்று மூலமாக, நீர் மூலமாக, காத்தடிச்சா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். தாமரை தண்ணியில இருக்கக்கூடிய செடிகள்னா தண்ணி மூலமாக பரவும். மழை பெய்யும் போது கூட ஒரு பூல இருந்து அடுத்த பூக்கு, இந்த மாதிரி பல வகையிலையும் நமக்கு மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். சோ இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா பீன், மேங்கோ, நீம், ஓகே, அவரை, மாமரம், வேப்பமரம், இது எல்லாமே இதற்குண்டான எக்ஸாம்பிள். எதுக்கு, நமக்கு டைகாட்டிலிடன்ஸ்க்கு. ஓகே, டைகாட்டிலிடன்ங்கிறது இருவிதை இலை தாவரம். இருவிதை இலை தாவரத்துல நமக்கு எப்படி இருக்கும், டேப் ரூட் தான் இருக்கும். பொலினேஷன்ங்கிறது நமக்கு இன்செக்ட் மூலமாக நடக்கக்கூடியது. பிளவர்ஸ்னுடைய அமைப்பு அப்படிங்கிறது டெட்ராமெரஸ் அல்லது பென்டாமெரஸ் இருக்கும். மலர் 4 அல்லது 5 இதழாக இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மோனோகாட்டிலிடன். மோனோகாட்டிலிடனாலே ஒரே ஒரு விதையோட இருக்கக்கூடியது, ஒரு விதை இலை தாவரம். சோ இதுல இருக்கக்கூடிய ரூட் அப்படின்னு கேட்டா ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் அப்படிங்கிறது சல்லிவேர் தொகுப்பு, ரொம்ப மெலிசா இருக்கும். இப்ப மாமரத்தை நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்ததுன்னு சொன்னா, ஒரு 4 அடி 5 அடிக்குள்ளார வீடு இருக்குன்னு சொன்னா, நம்ம வீட்டுல எல்லா பகுதியிலையும் அந்த மாமரத்தினுடைய வேர் இருக்கும். தென்னை மரம் அந்த நம்மளுடைய வீட்டினுடைய பின்புறமோ முன்னாடியோ இருந்ததுன்னு சொன்னா அதனுடைய வேருங்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப நீண்ட தொலைவு வந்திருக்கும். அதுதான் டேப் ரூட். ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப நீண்ட தொலைவு என்ன இருக்கும், அதனுடைய லென்த், வளர்ச்சி என்பது இருக்கும். ஏன்னா அது நிறைய தண்ணி வேணும். மரம் அப்படிங்கும் போது மிக உயர்ந்து வளரும். அது வளர்றதுக்கு தேவையா என்ன வேணும், நிறைய தண்ணி, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணணும். சோ அப்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தூரம் பெருசா இருக்கும். நீங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வேரெல்லாம் நம்ம ஈஸியா கட் பண்ணவே முடியாது. ஆனா இந்த சல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு சின்ன சின்ன தோட்டத்துல இருந்தது செடினா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செடியெல்லாம் சின்ன கையாலேயே நம்ம கொஞ்சம் ஷேக் பண்ணா மேல வந்துடும். ஆனா மாமரத்து வேரையோ, வேப்ப மரத்து வேரையோ, தென்னை மரத்து வேரையோ நம்மளால அவ்வளோ ஈஸியா கட் பண்ணவே முடியாது. டேப் ரூட்ங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அது உணவை தேடி எல்லா இடத்துக்கும் அது பரவக்கூடிய தன்மையில இருக்கும். ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது ட்ரைமரஸ் அல்லது டிஃபரன்ஷியேட் ஆகக்கூடியது. சோ இதுல நமக்கு எப்படி இருக்கும், 3 பிரிவு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். எதுல நமக்கு இதழ்கள்ங்கிறதுல, ஃப்ளவர்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட் இதுல ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அல்லி இதழ், புள்ளி இதழ் நம்ம பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் வராது. கேலக்ஸ் அண்ட் கொரெல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லிவட்டம், அல்லி இதழ், புள்ளி இதழ்னு பிரிக்க முடியாத அமைப்போட இருக்கக்கூடியது. இதனுடைய எக்ஸாம்பிள் கிராஸ்,
பேடி, பனானா. புல்லு சாதாரணமா வீட்டுக்கு வெளியில வளரக்கூடிய ஒரு சாதாரண புல் வகையும் அதே போலதான் இருக்கும் நெல்லு. நெல் வயல் பார்த்திருக்கீங்க இல்லையா? அது போலதான் கோர மாதிரி தானே வளர்ந்துருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய புல்லு மாதிரியே தான் நம்மளுடைய நெல் செடியும் நமக்கு இருக்கும். அது போல வாழை மரம், இது எல்லாம் தான் ஒரு வித இலை தாவரத்திற்கு உண்டான எக்ஸாம்பிள். கிராஸ், பேடி அண்ட் தென் பனானா பிளான்ஸ். ஸோ ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொன்னாலே மூடிய விதை தாவரங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்னென்ன வகை 3 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். சின்ன செடி, புதர் செடிகள், மரம் அப்படின்னு சொல்லி ஹெர்ப், ஷ்ரப் அண்ட் தென் ட்ரீன்னு பிரிச்சுக்கலாம். மெயின் டிவிஷனா 2 டிவிஷன், இரு விதை இலை, ஒரு விதை இலை, டைகாட்டிலிடன், மோனோகாட்டிலிடன் சொல்லலாம். என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கும் இது ரெண்டும்னா டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட். போலினேஷன் அப்படிங்கிறது நமக்கு எதன் மூலமாக நடக்கும்? இதுல இன்செக்ட் மூலமாக நடக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் இதுல போலினேஷன் அப்படிங்கிறது வின் மூலமாக, காற்று மூலமாக. மோனோகாட்டிலிடன் பிளான்ட்டுக்கு நமக்கு மகரந்த சேர்க்கை எவ்வாறு நடைபெறும்னா மேக்சிமம் காற்று மூலம் தான் நடைபெறக்கூடிய தன்மையோட இருக்கிறது. ஓகே, சோ இதுல மலர்களினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும், என்ன எடுத்துக்காட்டு, என்ன வேரினுடைய அமைப்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆஞ்சியோஸ்போம்னா என்ன, எப்படி பிரிக்கிறோம், என்னென்ன மெயின் டிவிஷன், அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் பார்ட்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸானமி, வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல் அப்படின்னு சொன்னா வகைப்பாடு அப்படின்னா என்னப்பா? நம்ம எப்படி எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ ஒரே நேம்ல 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ எல்லார் வீடுகள்லயும் இருக்கக்கூடிய பேர் ராஜா, ரமேஷ், ராணி, சுரேஷ், கவிதா, செந்தில், இந்த மாதிரி பேர் வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே நிறைய, ஒரு கிளாஸுக்கு 4-5 பேர் கண்டிப்பாக இந்த பேர்ல எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம்? நம்ம இனிஷியல் வச்சு சொல்லுவோம் இல்லையா? நம்மள தனியா அவங்கள பிரிக்கணும், ஐசோலேட் பண்ணி சொல்லணும்னா என் ரமேஷ், எஸ் ரமேஷ், கே ரமேஷ். பிகாஸ் அந்த யாரு என்னங்கிறது, ரமேஷ் ரமேஷ்னு அட்ரஸ்ல கூப்பிட்டா எல்லாருமே ஏச்சு நிற்பாங்க இல்லையா? அப்ப நமக்கு யாரு என்னன்னு புரியாது இல்ல. அப்ப நம்மள தனியா பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அட்டண்டன்ஸ்ல இனிஷியல் படி அழகா அதுல வகைப்படுத்தி இருப்பாங்க. எல்லாருமே அதே மாதிரியே நம்மளும் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போலவே நமக்கு எல்லா வகையான ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியாக இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ பேரே இல்லாம பிரிக்கல, ஃபேமிலி இல்லைன்னு சொன்னா தெரியுமா? ஊர்வன, பரப்பன, நீந்துவன தனித்தனியா இருக்கு இல்லையா? இப்போ மரவட்டை, அதே போல பூரான், இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. நத்தை அப்படிங்கிறது, பாம்புங்கிறது ஒரு வகை, பறவை ஒரு வகையில இருக்கு, சிங்கம் புலிகள் ஒரு வகையில இருக்கு, வீட்டு விலங்குகள், இப்படி ஒவ்வொரு, அது சின்ன ஆர்கானிசமாவும் இருக்கலாம், பெரிய ஆர்கானிசமா, விலங்குகளாவும் இருக்கலாம், தாவரங்களாவும் இருக்கலாம். தாவரங்கள்லயும் நம்ம என்ன சொன்னோம் இப்ப? ஹெர்ப் சொன்னோம், ஷ்ரப் சொன்னோம், ட்ரீ சொன்னோம், அண்ட் தென் கிளைம்பர் சொன்னோம். அண்ட் கிளைம்பர்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் தென் கிரீப்பர். இது எல்லாமே கிளைம்பர்னா மேல போறக்கூடியது, மணி பிளான்ட் அந்த மாதிரி. கிரீப்பர்னா பரங்கி பூசணி மாதிரி தரையில படரக்கூடியது. இப்படி செடி வகைகள்லயுமே நம்ம தனித்தனியா ஃபேமிலி வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். இதுலயுமே ஒரு சின்ன பாசிங்கிறது என்ன பார்த்தோம்? ஆல்காங்கிறது எல்லாமே ஒரு செல்லுல சின்னதா இருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியா வச்சதுனாலதான், பிரிச்சு வச்சதுனால இவ்வளவு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிப்போம், கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னா நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. அப்ப எல்லா செக்ஷன்லயும் நம்ம 5th இருந்து 6th போறோம் அப்படின்னு சொன்னா எல்லா செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரோடையும் மிங்கிளா இருப்பாங்க. அதுல நமக்கு எந்த ஒரு என்னது கரெக்டா அவங்கள ஆர்டர் படி எதுலயும் செக்ரிகேட் பண்ணாம இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு 1 வீக் ரொம்ப கிளம்சியா இருக்கும்ல.
நம்ம வந்துட்டு அட்டண்டன்ஸ் கரெக்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனா ஒரு ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா ஹைட்டார்ல அழகா உட்கார வச்சு அட்டண்டன்ஸ் வைஸ் உட்கார வச்சு அந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா அப்பா இப்பதான் ஈஸியா இருக்குல்ல அப்படி நமக்குள்ளாரே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் இல்லைங்களா? அது போல ஒரு வகைப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே என்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அது போலதான் தாவரங்களையுமே நம்ம என்ன பண்றோம், வகைப்படுத்தி ஒவ்வொன்றும் வரும். அதனுடைய ஒற்றுமை வேற்றுமை அதுல இருக்கக்கூடிய நேச்சர் தன்மைகளை பொறுத்து அதனுடைய ஒற்றுமை வேற்றுமை. இப்போ நம்ம புல்லு சொல்றோம், அதே போல நெல்லையும் சொன்னோம். ஒரே மாதிரியான இலை அமைப்போட இருக்கு அப்படின்னு சொல்றோம். புலியும் பூனையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஃபேமிலி, ஒரே மாதிரி கண்ணமைப்பு இருக்கு, தோலினுடைய இது இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம ஒற்றுமை அதனுடைய இது பாக்குறோம் இல்லையா? அது போல ஒற்றுமை வேற்றுமையை நம்ம என்ன பண்றோம், யோசிச்சு தனித்தனியா பிரிக்கிறோம். சோ அதுதான் செயற்கை வகைப்பாட்டு முறை, இயற்கை வகைப்பாட்டு முறை, மரபு வழி, நவீனம்னு 4 வழிகள்ல நம்ம என்ன பண்றோம், இதை தனித்தனியா இதை பிரிக்கலாம். ஆர்டிபிஷியல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம் அண்ட் தென் ஃபைலோஜெனட்டிக் மாடர்ன் சிஸ்டம்னு 4 பிரிவாக நம்ம என்ன பண்றோம், இந்த ஒவ்வொரு தாவரங்களினுடைய வகையையும் நாம பிரிக்கிறோம். சோ இப்ப இந்த பிரிக்கக்கூடிய தாவரங்களை எல்லாத்தையுமே நம்ம இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொன்னா இத நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா உலர் தாவர தொகுப்பு, ஹெர்பேரியம் அப்படிங்கிறது. இந்த 4 டிவிஷனை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நம்ம வந்துட்டு இந்த தாவரங்களை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும். இப்போ நீங்க சுவாலஜிக்கல் லேபுக்குள்ளார போனீங்கன்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மருந்து பாட்டிலுக்குள்ளார என்ன போட்டு வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன பூச்சி பூரான் இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? எலும்பு கூட மட்டும் அழகா அதுல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செடிகளை எவ்வாறு நாம் பாதுகாக்கலாம்ங்கிறதுக்கு தான் இந்த மெத்தடாலஜி, ஹெர்பேரியம் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெர்பேரியம்னா என்ன, இப்போ நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஒரு வருஷத்துக்கு வேண்டிய தானியங்களை வாங்கினோம் அப்படின்னு சொன்னா அழகா வெயில்ல காய வச்சு சுத்தப்படுத்தி கரெக்டா பேக் பண்ணி வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு. அதே பொதுவா வேணும்னா பெரிய பெரிய குடோன்ல ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அது போல இந்த தாவரங்களை எவ்வாறு நாம் பதப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு மெத்தட். ஓகே, யூஸ்வலா இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு செடிய, இந்த ஒரு செடி ஃபர்ஸ்ட் நீம் பிளான்ட், இது வந்து பீப்பல் அண்ட் தென் ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின், 4 வகையான பிளான்ஸ் இருக்கு. இந்த 4 பிளான்ட்டையும் எப்படி நம்ம வந்துட்டு உலர் தாவர தொகுப்பு முறையில நம்ம பாதுகாக்கலாம். நான் என்ன பண்ணினேன், அந்த பேப்பர்ல அந்த ஒரு கொத்து இலைய வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட்ட வச்சுட்டா அது என்ன ஆகும், ஒரு 4-5 நாள் கழிச்சு அப்படியே ட்ரை ஆகி அதுலயே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இத ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ என்ன ஆயிருக்கு, கிரீன் கலர் பிரவுன் கலரா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இது சேஞ்ச் ஆனதை நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம இத மீண்டும் இன்னும் சரியான முறையில பதப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ இந்த கம்மை என்ன பண்றோம், இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு இந்த லீஃப இதுல என்ன பண்ணணும், கரெக்டா பேஸ்ட் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் அகைன் இத என்ன பண்றோம், இத ஒரு 1 or 2 hours நம்ம வந்துட்டு இதுல ஒட்டிட்டு மீண்டும் இத ஒரு பெரிய நோட் புக்ல அழகா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த பிளான்ட்னுடைய நேம் சைட்ல அடுத்த பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், இத எழுதி வைக்கணும். நேம் ஆஃப் த பிளான்ட், நேம், சயின்டிபிக் நேம் என்னது, அசாரிடாக்டா இண்டிகா, என்ன ஃபேமிலி, மெலியனேசி. ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன், நேம் ட்ரீ இஸ் வேல்யூட் அஸ் அ மெடிக்கல் பிளான்ட் அண்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ், ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாவரம் அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கணும். ஒரு நோட் புக், ஹெர்பேரியம் நோட் புக் அப்படிங்கிறது ஹையர் செகண்டரி லெவல்ல நீங்க போனீங்கனாலும் ஆர் அதர்வைஸ் பாட்னி எல்லாம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட், எந்த பிளான்டா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி இத கரெக்டா பதப்படுத்தி அது ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கணும், ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. ஈரமா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது நமக்கு, அது ஃபுல்லா வீணாயிடும் இல்லையா? அப்போ அதனுடைய இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாம இருந்தாதான் ஒரு 4-5 நாள்ல அது முழுவதுமாக அது காயும். இல்லைன்னு சொன்னா டோட்டலா வீணாயிடும். தண்ணியே இல்லாம இருக்கணும். எந்த ஒரு பொருளுக்கா இருந்தாலுமே நம்ம என்ன இருக்கக்கூடாது, வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கறதே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும். நேம் ஆஃப் த பிளான்ட் ஹைபிஸ்கஸ், சயின்டிபிக் நேம்ங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ்ங்கிறது. மால்வேசிங்கிறது இதனுடைய ஃபேமிலி நேம். இது மலர் பூக்கள்ங்கிறது யூஸ்வலா ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பூக்கள். ஓகே, சோ இப்போ ஹெர்பேரியம் அப்படிங்கிறது நம்ம தாவரங்களை எவ்வாறு பாதுகாத்து வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் ஆஞ்சியோஸ்போம் அண்ட் தென் டாக்ஸானமியினுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்திருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இது உண்டானது வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, அல்லது வீட்ல படிச்சுட்டு வாங்க, டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.